ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். இன்றைக்கி ஒரு படத்தை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். படத்தோட பேர் வடக்கன். இன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. எனது வடக்கனா இன்றைக்கி ரிலீஸ் ஆச்சா? அப்படி ஒரு படத்தோட பேரை நாங்கள் கேள்விப்படவே இல்லையே, அப்படி எதுவும் ரிலீஸ் ஆகலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். நியாயம்தான். ஆமாங்க, சில நாட்களுக்கு முன்பு வடக்கன் அப்படிங்கிற டைட்டில் வைத்து ஒரு சில நாட்களுக்கு முன்பு அது ரயில் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இன்றைக்கு திரைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த படம் தான் நான் சொல்ல வர ரயில் அப்படிங்கிற திரைப்படம். வடக்கன் அப்படிங்கிற டைட்டில் அப்படியே யோசிக்கலாம் நீங்கள். எதுக்கு வடக்கனை வச்சாங்க? இப்போ ஏன் ரயிலில் மாற்றிருக்கிறாங்க? வடக்கன் ரயில் என்ன தொடர்பு அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏற்கனவே அதை பற்றின அந்த படத்தை பற்றின நிறைய தகவல்கள் உங்களுக்குள்ளே தெரிஞ்சிருக்கும். நிறைய சமூக வலைத்தளங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வடக்கன் அப்படின்னு சொன்னாவே ஹிந்திக்காரங்களை பற்றியோ அல்லது நார்த் ஸ்டேட்ஸை பற்றியோ என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். பொதுவாக தமிழகத்தில் வடக்கன்ஸ் அப்படின்னு சொன்னால் சமீப காலத்தில் ஹிந்திக்காரங்க தொல்லை தாங்க முடியலப்பா, எங்கே பார்த்தாலும் அவங்க தான், எல்லா வேலைகளும் அவங்க தான், ஏன்னா தொட்டதுக்கெல்லாம் அவங்கள தான் வேலைக்கு வைக்கிறாங்க, நமக்கெல்லாம் வேலையே கிடையாது, நம்மளுடைய வேலையில் அதாவது என்ன சொல்கிறது, நம்ம வேலையில் உழைச்சிட்டாங்க வேலைக்கு, எங்கே போனாலுமே அவங்க தான் இருக்கிறாங்க, நம்ம ஒரு 500 ரூபாய்க்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வேலையை அவன் 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அண்மையில் கூட நம்ம பரிதாபங்கள் கோபி சுதாகர் அவங்களோட ட்ரோலெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். நம்ம ட்ரெயினில் போகிறது வர்றது எல்லாமே. ஸோ அப்போது இப்போ அண்மையில் தமிழகம் முழுவதுமே ஹிந்திக்காரங்க அவங்களோட மக்கள் தொகை தமிழகத்தில் குறிப்பாக சென்னை மாதிரியான மாநகரங்களில் பெருமளவில் அதிகரித்து போச்சு, எல்லா இடத்துலையும் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு பேச்சுக்கு நல்ல ஒரு பதில் தான் இந்த வடக்கன் அப்படின்னு சொல்லப்படுற ரயில் திரைப்படம். ஆமாம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த காலத்துலேருந்து தமிழர்கள் மொழி சார்ந்த பிரச்சனைகள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். மொழி சார்ந்த மட்டும் கிடையாது, தமிழ் மொழி ஆதி மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த உலகத்துக்கே அறத்தையும் நீதியையும் அரசாட்சியையும் போதித்த ஒரு மக்கள் தான் தமிழர்கள். அவர்களுக்கான முதல் மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு அதில் இடையில் வந்ததெல்லாம் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்த ஹிந்தி, சான்ஸ்கிரிட் உட்பட அப்படின்னலாம் நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இருக்குது. ரொம்ப காலமாக அந்த ஒரு தர்க்க ரீதியிலான ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்காக தமிழகத்தில் பல்வேறு தலைவர்கள் களமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அரசியலாகவும் சரி, அமைப்புகளாகவும் சரி, மிகப்பெரிய தலைவர்களாகவும் சரி களமாடி இருக்கிறாங்க. இப்படியான விஷயங்கள் ட்ராவல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிற சமயத்தில் அண்மை காலமாக ஹிந்திக்காரங்களோட எண்ணிக்கை வேலை வாய்ப்புக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க மொத்தமாக அப்படின்னு. இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கலான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிஜேபி அந்த அரசின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அது உண்மையாக பொய்யான்றது அதுக்குள்ளே நான் போகலை. ஒரு பேச்சு அது மேலே. பிஜேபி அப்படிங்கிறது, மோடி தலைமையிலான அரசாட்சி அப்படிங்கிறது நார்த் இந்தியன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு தமிழ்நாட்டில் டம்ப் பண்ணுறாங்க. வாண்டடாகவே பர்பஸாகவே அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் நம்ம இந்திய தேசத்தை முழுவதும் கட்டி ஆட்சி செய்ய முடியும். தமிழகத்தில் இது வரைக்கும் நம்ம கால் ஊன்ற முடியவில்லை, ஆட்சி செய்ய முடியவில்லை, அங்கேயே நம்ம துண்டை விரித்து படுக்கணும், கால் மேலே கால் போட்டு உட்காரணும் அப்படின்னா நம்ம மக்கள் அங்கே களத்தில் இறக்கி ரேஷன் கார்டிலேருந்து, ஆதார் கார்டிலேருந்து, ஓட்டர் ஐடியிலேருந்து என்னென்னலாம் இருக்கோ, தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகன், அங்கே இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய ஒரு பிரஜை அப்படின்னு சொல்கிறத நிலைநாட்டக்கூடிய வகையில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள், எல்லாரையும் கிளப்பி விடுங்க, தமிழ்நாட்டுக்கு போட்டுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நானும் சட்டங்களை கொண்டு வரேங்க, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வரேங்க அப்படின்றது பிஜேபி நிலைப்பாடு. அதை அமல்படுத்திக்கிட்டு இருக்குது. அதனுடைய ஒரு இதுவாக தான் நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே தமிழ்நாடு நோக்கி வேலை வாய்ப்புக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் நார்த் இந்தியாவில் ஏங்க இங்கே 150 ரூபாய்க்கு வேலை செய்கிறோம், நம்ம 1000 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்ருக்கோம், இல்லை 500 ரூபாய்க்கு வேலை செய்கிறோம், 150 ரூபாய்க்கு கூட செய்கிறான்னா அப்போ நார்த் இந்தியா எவ்வளோ பின்தங்கி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒரு கருத்தும் நெகட்டிவாக சொல்கிறாங்க. அப்போ நார்த் இந்தியாவில் ஒன்றுமே கிடையாது, யாரும் படிக்கலை, அங்கே வேலை வாய்ப்பே கிடையாது, ஒரு ட்ரை ஏரியா அது, ஆனால் ஒரு பக்கம் பெருமிதம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விமர்சனத்தோடவே இங்கே தமிழர்கள் பெருமிதத்தோடவே இருக்கிறாங்க. ஆனாலும்குள்ளே இந்த மாதிரி இந்திக்காரங்க வந்துட்டாங்களேப்பா, வேலை வாய்ப்பெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் வந்துட்டாங்களே, எங்கே பார்த்தாலும் அவங்க இருக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருக்கு. அப்படின்ற சமயத்தில் தான் இயக்குனர் பாஸ்கர் சக்தி, அவர் தான் இன்றைக்கி இயக்குனர். நம்ம அதுக்கு முன்னாடி அவர் ஒரு எழுத்தாளராக, வசனகர்த்தாவாக திரைத்துறையில் நமக்கு நல்லாவே தெரியும். பெரிய பெரிய அஜித் உட்பட இவங்களோட படங்கள்லாம் அவர் நிறைய பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது நமக்கு தெரியும். அவர் முதல் முறையாக இயக்குறாரு.
இந்த ரயில் வடக்கன் என்கிற ரயில் இந்த படத்தை. ஸோ இந்த மாதிரியான தமிழகத்தில் ஒரு டாக் இருக்கும்போது, நேஷனல் வைடு ஒரு டாக் இருக்கும்போது, இவர் என்ன கான்செப்டை கொண்டு வர போகிறாரு, சொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. எனக்கும் கூட அப்படி தான் இருந்துச்சு. சரி என்ன தான் சொல்ல போகிறாரு அப்படின்னு. பட் எனக்கும் கூட மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது இந்த இந்திக்காரங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, மொத்தமாக அப்படி வந்துட்டாங்களே, ட்ரெயினில் ஏறினாலும் சரி எதோ அப்படி இருக்காங்களே, எப்படி இது எப்படி தமிழர்கள் வந்து ஏன் அப்படி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் தமிழர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டம் வைக்கப்பட்டுச்சு. நீ வந்து ஒழுங்காக வேலை செஞ்சேன்னா, ஒழுங்காக குடும்பம் குட்டி குழந்தை குட்டி எல்லாத்தையும் பார்க்கணும், நம்ம வேலைக்கு போய் தான் ஆகணும், அதனால் ஒரு நாள் கூட லீவ் போடக்கூடாது, போகணும் வரணும், கடுமையாக வேலை செய்யணும் அப்படின்னு நீ பண்ணியானா, நீ கரெக்டாக இருந்தா ஏன் இன்னொருத்தன் இங்கே வரப்போகிறான், அவனுக்கு ஏன் வேலை கொடுக்க போகிறான், அப்போ நீ ஒழுங்காக இல்லை அதனால் அவன் வந்து செய்கிறான், இதில் என்னப்பா தப்பு இருக்குது அப்படின்னு இங்கேயே இருக்கக்கூடியவங்க சில பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நான் கூட இது என்னதான் இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒருவேளை அதையெல்லாம் கிழிக்கிற வகையில் வடக்கன்ஸ் எல்லாம் மறுபடியும் உங்கள் ஏரியாவுக்கு போங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி எதனா படம் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். இன்னொரு பக்கமும் யோசித்தேன். பாஸ்கர் சக்தி சார் அவர் ஒரு தோழர். அவருடைய எழுத்துக்கள், அவருடைய இயக்கம், அவருடைய கதைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு முற்போக்கு சார்ந்து, ஒரு பகுத்தறிவு சார்ந்து, ஒரு சமத்துவத்தை சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறத கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். நிறைய அவரிடத்துல பேசியிருக்கிறோம். நிறைய மேடைகளில் அவருடைய உரைகளை நம்ம கேட்டிருக்கிறோம். அவருடைய மனநிலை அப்படி தான். ஸோ இந்த பக்கமும் இடிக்குது எனக்கு. அப்போது ரெண்டுமே இடிக்குது, நம்ம போய் பார்த்துடலாமே அப்படின்னு கிளம்பியாச்சு. நானும் என்னுடைய இல்லத்தரசியும் கிளம்பிட்டோம், போயிட்டு பார்த்தோம் காசி தியேட்டரில். ஸோ அங்கே போயிட்டு பார்க்கும்போது அந்த ஒட்டுமொத்தமான பார்வையே அப்படியே தலை கீழே மாறி போயிடுச்சு. சிம்பிளாக அந்த படம் வந்து எதை சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமத்துவம், ஈக்குவாலிட்டி, எல்லாருமே ஒன்று. இந்த பூமி அப்படிங்கிற தாய், இந்த பூமி தாயினுடைய எல்லா நாட்டுக்காரங்களும் இந்த பூமி தாயினுடைய மகன்கள், ஓர் தாய் பிள்ளைகள் நாம் எல்லாருமே. அப்படி இருக்கும்போது என் நாடு உன் நாடு, என் ஸ்டேட்டு உன் ஸ்டேட்டு, என் லாங்குவேஜ் உன் லாங்குவேஜ், என் இடம் உன் இடம் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. எல்லோருமே எல்லாருக்கும் சொந்தமான உரிமையான ஒரு விஷயந்தான் இது அப்படின்ற மைய கருத்தை வச்சு தான் இந்த படமானது எடுக்கப்பட்டிருக்கு. சரி இது எப்படிங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பொருத்தமாக? ஆல்ரெடி ஹிந்தி இது வந்து அதிகரித்து போச்சு, அவங்கெல்லாம் வந்துட்டாங்களே ஃபுல்லாக அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து சொல்கிறார், சரி வந்துட்டாங்க, யார் வந்திருக்கிறான்? ஒரு மேஸ்திரி வந்திருக்கிறான், ஒரு பானிபூரி கடைக்காரன் வந்திருக்கிறான், இல்லை இந்த மாதிரி கூலி தொழிலாளிகள், தினக்கூலிகள் வந்திருக்கிறான், அல்லது மாதம் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் சம்பளத்துக்கான வேலைக்காக அங்கேருந்து பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஊருக்கு போகிற நிலைமை இருந்தோம். தினம் வந்து கஷ்டப்பட்டு அவங்க பொண்டாட்டிக்கு இப்போ உடம்பு சரியில்லை, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட அதை கூட்டு போய் பார்க்குறதுக்கு யாருமே இல்லாத நிலைமையில கூட அவன் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு இங்கே ஏன் வந்து செய்யணும், அவன் அப்படி என்ன இருக்குது அப்படின்றத யோசிச்சு பார்க்குறாங்க. சரி இவங்க என்ன தாக்கத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க? இவங்க ஏதாவது பொலிட்டிக்கலாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்களா? அரசியலாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களா? இல்லை இந்த வளத்தையும் இந்த நிலத்தையும் இந்த நீர் வளத்தையும், அதாவது பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, நிலம் நீர் காற்று வானம் ஆகாயம் நெருப்பு அப்படின்லாம் சொல்கிறோம்ல, இது அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அதை கொள்ளையடிக்கணும் அபகரிக்கணும்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இந்த பானிபுரிக்காரங்க இந்த 10,000 ரூபாய் சம்பளத்துக்கும் தினக்கூலிக்கும் சம்டைம்ஸ் விபத்து ஏற்பட்டு உயிரிழந்து அனாதையாக கிடக்கிற இப்படிப்பட்ட வடக்கன்ஸ்னால இங்கே என்ன பெரிய மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது, தமிழ்நாட்டுக்கோ தமிழ் மக்களுக்கோ தமிழ் மொழிக்கோ பாதிப்பு ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை முன்னாடி வச்சு அழகாக தெளிவுபடுத்துகிறாரு இயக்குனர் பாஸ்கர் சக்தி. என்ன சொல்கிறாருன்னா, நீ ஃபைட் பண்ண வேண்டியது, நீ எதிர்க்க வேண்டியது, நீ விரட்டி அடிக்க வேண்டியது இவங்களை கிடையாது, தினக்கூலிகளை கிடையாது. 1000 கோடி லட்சம் கோடிகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளுடைய வளத்தையும் நிலத்தையும் சீரழித்து கொள்ளையடிக்கிற, சூறையாடுற, வியாபாரமாக மாற்றுற, அதை அரசியலாக ஆக்கிற அப்பேற்பட்ட பிக் ஷாட்ஸ் அவங்கக்கிட்ட உன்னுடைய பீரங்கி துப்பாக்கியில் எடுத்து ஷூட் பண்ணு. தட் மீன்ஸ் உங்களுடைய எதிர்வினையை அவங்கக்கிட்ட ஆட்டுருங்க. இவங்க கிடையாதுங்க, இவங்களால் பெரிய இது கிடையாது, பஞ்சம் பழைக்க வந்திருக்காங்கங்க. சரி இந்த இடத்துல இன்னொரு நியாயத்தை நான் சொல்கிறேங்க அப்படின்னு டைரக்டர் சொல்கிறார். அந்த படத்துலேயே ஒரு கேரக்டர் வந்து வருவார். அதாவது படத்தினுடைய கதாநாயகன், அவருடைய நண்பர், இவங்க 2 பேரும் மகா குடிமகன்கள். வேலை திறமை இருக்குது, தொழில் இருக்குது, கைத்தொழில் இருக்குது, எல்லாமே இருக்குது அவங்களுக்கு. அவர் ஒரு எலக்ட்ரிஷியன் படத்தில். ஆனால் அவ்வளோ திறமை இருந்துமே குடியும் கொடுத்தனமாக இருக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும், கதாநாயகனுக்கும் ஃப்ரெண்டுக்கும். ஸோ அவங்க 2 பேரும் வந்து குடியும் கொடுத்தனமாக இருக்கும்போது அப்படி இருந்தால் எந்த வீட்டில் ஏற்றுக்குவாங்க, எந்த தெருவில் ஏற்றுக்குவாங்க, எந்த சொந்த பந்தம் ஏற்றுக்க மாட்டாங்க, வெறுப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது துபாயிலிருந்து எங்களுடைய முன்னாள் நண்பன் ஒருத்தர் வருவார். அவர் வந்து மாப்பிள்ளை வா போவோம் சரக்கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு ஒன்று சேருவாங்க. அப்போ சொல்லுவார், இவங்க 2 பேரும் அந்த துபாய் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவாங்க, இங்கேருந்து போய் துபாயில் செட்டில் ஆகிட்டு மறுபடியும் நல்ல செல்வம் செழிப்பமாக இங்கே வந்திருக்காருல்ல, அவர்கிட்ட சொல்கிறாங்க, மாப்பிள்ளை இங்கெல்லாம் வடக்கன் சொத்துல தாங்க முடியல, அதிகமாகிடுச்சு, அவங்களுடைய ஆக்கிரமிப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு, நமக்கெல்லாம் வேலை வாய்ப்பே இல்லை மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே அவர் சொல்கிறார், அந்த துபாய் நண்பர், என்னடா சொல்கிறீங்க, வடக்கன்ஸு இங்கே வந்து வேலை செய்கிறதுனால உங்களுக்கு வேலை இல்லை அதுன்னு சொல்லிக்கலாம்,
அவங்கள வந்து விரட்டி அடிக்கணும், அவங்க யார், அவர்களெல்லாம் அந்நியர்கள் அப்படின்னு சொல்றியே, அப்போ துபாயில் நான் யார்ரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார் அவர். அப்போது துபாயில் நான் யார், அவன் அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறான்னா அவன் வெளியூருக்காரன் அந்நியன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ துபாயில் நான் யார் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. அப்படியே சொல்கிறாரு. அப்படி பார்க்கக்கூடாது. இன்னைக்கு நாம் எப்படி தேசம் உலகம் முழுவதும் கடல் கடந்து கூட போயிட்டு உலகம் முழுவதும் பரவாயில்ல நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமோ, அதே மாதிரி தானே எல்லாருமே எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே கூலி தொழிலாளர்கள். 5க்கும் 10க்கும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை எங்கெங்கேயோ பொண்டாட்டி பிள்ளைங்களை எல்லாரையும் விட்டுட்டு தேசம் விட்டு தேசம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ இழப்புகள், எவ்வளோ மகிழ்ச்சியை, இது எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாங்க அவங்க. இவங்கெல்லாம் ஒரு கேட்டகரி. இவங்கள பார், அதில் வந்து மதத்தை பார்க்காத, சாதியை பார்க்காத, மொழியை பார்க்காத, நாடை பார்க்காத, மாநிலத்தை பார்க்காத, எதையுமே பார்க்காத இப்படிப்பட்ட அன்னாட காட்சிகளாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த வகையில் நானும் கூட தான் பிழைக்க போனேன், துபாய்க்கு போனேன். அவங்கள எப்படி நம்ம வந்து அது மாதிரி சொல்லக்கூடாது, பிழைக்க வந்தவனுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ நானும் பிழைக்க போனவன் தானே. அது மாதிரி எல்லாரும் தாண்டா கலந்துருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. இங்கேருந்து அங்கே போகிறான், அங்கேருந்து இங்கே வரான், இங்கேருந்து இங்கே என்னென்னோ மாறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கூலிக்கு மாரடிக்கிற கூட்டங்கள். இவங்க நம்மளோட டார்கெட் கிடையாது. இவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு டார்கெட் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு டார்கெட் கிடையாது. அதனால் இவங்க நமக்கு டார்கெட் கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1000 கோடிகள், லட்சம் கோடிகள் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியோ அல்லது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலத்தையோ வளத்தையோ அரசியலையோ ஆட்டி படைக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த பிக் ஷாட்ஸ் அவங்க தாண்டா நம்ம வந்து எதிர்க்கணும்னு சொன்னால் கூட அவங்கள தாண்டா எதிர்க்கணும். அவங்களால தாண்டா அந்த தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் வளங்களுக்கும் நிலங்களுக்கும் தமிழ் மொழிக்கும் வந்து ஆபத்து பிரச்சனைன்றது அந்த மேல்மட்ட அந்த அரசியலாக்கப்பட்ட அந்த பிக் ஷாட்ஸ் முதலாளிகள் அவங்களால தான் பிரச்சனை. அவங்கள தானே நீ எதிர்க்கணும். அந்த விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும். இவங்களால ஒன்றும் கிடையாதுடா. இவங்களை வந்து நீ எதையாச்சும் நீ பிரித்து பார்க்காத. இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒன்று தான்டா. எல்லாருமே வயிற்றுக்காக தான், இந்த வயிற்றுக்காக தான் நம்ம வந்து பிழைப்பு தேடி சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற சூப்பரான ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டியான ஒரு கான்செப்டை இதில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் தமிழர்களையும் வந்து தமிழர்கள் எப்படி அவங்களோட கலாச்சாரம் என்ன, வாழ்வியல் என்ன, பண்பாடு என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நார்த் இந்தியன் வந்து ஒருத்தன் இங்கே வந்து பொறுப்போடு இருக்கான். நம்ம கதாநாயகன் வந்து பொறுப்பற்று குடியும் கொடுத்தனமாக இருக்கிறாரு. அவனை பார்த்து நம்ம ஆளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈகோ வருது. அவன் மேலே ஒரு எதிர்ப்பு உணர்வே மாறுது. அந்த ஹிந்தி பேசக்கூடிய வந்து திடீர்னு ஒரு விபத்தில் இறந்துடுறான். அப்போ அவங்க குடும்பத்துக்கு அங்கே தகவல் தெரிவிக்கிறாங்க. இங்கே வந்து இவன் பொறுப்பில்லாத ஒரு தன்மையில் இருக்கிறதுனால அந்த கதாநாயகனோட மாமனார் வந்து அவனுடைய மகளுடைய கோரிக்கைக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த குடும்பத்துக்கு அவனுடைய பிணத்தை அனாதை இல்லை, இவங்களை ஏன் அனாதைன்னு சொல்கிறீங்க, அரசு அடிப்படையில் அவங்கள பார்க்கும்போது இவங்களாம் அனாதை தாங்க, எங்கிறதோ வந்தாங்க, நம்ம தான் ஏதோ ஒன்று பண்ணி அடக்கம் பண்ணி முடிச்சிருங்க, அனாதை யாருமே கிடையாது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி சொல்லாதீங்க, நாங்கள் பார்க்குறோம், எங்கள் வீட்டில் வாடகை எடுத்து தங்கி இருந்திருக்கோம், அதனால் நாங்கள் வந்து என்னுடைய மகனாக அவனுக்கு நான் என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவேன், அவங்க குடும்பத்துக்கு சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தை வர வச்சு இறுதிச் சடங்கை பண்ணி தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பட தன்னுடைய மகனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு இறந்து போயிருந்தால் என்ன பண்ணுவாங்களோ அது அத்தனையுமே அழகாக பண்ணி காரியம் உட்பட எல்லாத்தையும் பண்ணி மெய் சிலிர்க்கிற வைக்கிறாங்க. அதுதான் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நடுவில் என்ன, நாம் தெளிவாக இருக்கணும், பொறுப்பாக இருக்கணும், விழிப்புணர்வாக இருக்கணும். இதை தான் சொல்கிறாரு. தெளிவாக இருக்கணும், என்ன நடக்குது, யார் நமக்கு எதிரி யார் எதிரி இல்லைன்றதில் தெளிவாக இருக்கணும். அதே போல் பொறுப்பாக இருக்கணும். இந்த மாதிரி குடியும் கொடுத்தனமாக இருந்துக்கிட்டு இன்னொருத்தனுக்கு இடம் விட்டுட்டு இன்னொருத்தனுக்கு அடிக்கிறதுக்கு தலைமையில் ஏறி உட்காரத்துக்கு இடம் கொடுத்துட்டு குத்துது குடையுதுன்னு சொல்லக்கூடாது. விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த அரசியல் புரிதலோட நாம் ஒவ்வொரு காரியத்தையும் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப அழகாக பாஸ்கர் சக்தி வந்து சொல்லியிருக்கிறாரு. இது படத்தோட கான்செப்ட். இதை பார்த்த பிறகு நமக்கு வந்து அடடா உண்மைதான், இல்லை நம்ம அப்போ பிக் ஷாட்ஸை தான் நம்ம பார்க்கணும். இவங்கள பிரச்சனை இல்லை, அப்போ இவங்களும் நம்மளை மாதிரி கூலி தொழிலாளர்கள் 5க்கும் 10க்கும் அலைஞ்சி திரிஞ்சு குடும்பத்தை விட்டுட்டு எல்லாரையும் விட்டுட்டு வந்து பிழைக்கக்கூடியவங்க. அப்போது பொலிட்டிக்கலாக பிஸ்னஸாக அப்படி நம்ம பார்த்து அதைத்தான் நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு நமக்கு வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில். ஸோ இதில் ஆக்டிங் வைஸாக நம்ம பார்க்கும்போது எல்லாமே வந்து புதுமுகங்கள், அறிமுகங்கள். குறிப்பாக கதாநாயகன் குங்குமராஜ், அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு அவர் நல்லாவே தெரியும். என்னுடைய நண்பர். ஒரு 2014, 13, 14 எனக்கு நண்பர் அவர். அவரோட சேர்ந்து அவர் ஏற்கனவே கட்டியக்காரின்னு ஒரு கூத்துப்பட்டறை, அதையும் தாண்டி இன்னும் நிறைய அவர்
கூத்து பட்டறைகளில் பயிற்சி எடுத்த ஒரு நடிகர் அவர். அவர் கூட நான் இடையில ஜாயின் பண்ணேன் 2013-14 காலகட்டத்தில். அப்போது அவரோட கொஞ்ச காலம் பயணிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னுடைய சூழல், நான் அதிலேருந்து விலகி வந்துட்டேன். அவங்க இன்னும் திரைத்துறையிலேயே அதை நீடிச்சுக்கிட்டு இன்றைக்கி அவர் இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கதாநாயகனாக திரையில் வந்திருக்கிறாரு. அல்டிமேட்டாக நடிச்சிருக்கிறாருங்க. ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். நான் என்னோட நண்பர் குங்குமராட்சி இந்த அளவுக்கு நடிப்பார் அப்படின்னு நான் பெருசாக ஐடியா பண்ணலை. பண்ணுவாப்பில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எக்ஸ்ட்ராடினரியாக கேரக்டருக்கு என்ன உயிர் கொடுக்கணுமோ அதை அப்படியே பக்காவாக கொடுத்துருக்குறாரு. இந்த படத்தில் ஒவ்வொருத்தருமே அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ தான் தோணுச்சு, இது அந்த நடிகர்களுடைய திறன் கூடவே சேர்ந்து இயக்குனருடைய அந்த வேலை வாங்குறது, அந்த நடிப்பை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக ஒரு குழந்தை கேரக்டராக இருந்தாலும் சரி, இவரோட கேரக்டர் ஹீரோயின் மாதிரி நமக்கு தெரியாது, அந்த கதைக்குள்ளவே அப்படி போய்கிட்டு இருக்கு. இவர் கூட ஹீரோ மாதிரி மாசா இப்படி அப்படிலாம் ஒன்று அத்தனையுமே யதார்த்தமாக இருக்கும். இன்னொன்று ஆச்சரியப்பட்ட விஷயம் இந்த படத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலாக வந்து இவங்க டப் பண்ணாங்களா இல்லை ஒரிஜினல் ரெக்கார்டர் ஏதாவது மைக் வச்சு அங்கேயே ரெக்கார்ட் பண்ணி அதையே வந்து நல்லா மோல்ட் பண்ணி கொடுத்துட்டாங்களா வாய்ஸு டப்பிங்கு அப்படின்ற மாதிரி அந்த ஸ்லாங்கு, அந்த தேனி ஸ்லாங்கு, அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஸ்லாங்கு அது அவ்வளோ நேச்சுரலாக லைவாக லிப் மூமெண்ட்டோட அவ்வளோ சிங்க் ஆகுது. இப்போது ஒரு கதாநாயகன் அவங்க பேசிடுவாங்க, டப்பிங்கெல்லாம் கூட திறமையாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஏற்கனவே தியேட்டர் ஆர்டிஸ்ட் அவங்க. அந்த மாதிரி பாட்டி, வயசான பாட்டிங்க தொங்கிட்ட அந்த இதுவெல்லாம் போட்டிருப்பாங்க பாருங்கள், அவங்க அந்த பாட்டிங்க, குழந்தைங்க, அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன், அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ், அவங்களோட சவுண்ட்ஸு, அவங்களோட இன்சர்ட்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ நேச்சுரலாக டெக்னிக்கலாக பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் வந்து செம்மையாக இருந்துச்சு. அண்ட் அதே போல் இதில் வந்து பாடல்கள் இருக்கான்னா, பாடல்கள் மாதிரியான ஒரு படம் இது கிடையாது. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பாடல்கள் அந்த மாதிரி இது மாதிரிலாம் பெருசாக எதுவுமே கிடையாது, பாடல்களே கிடையாது. அப்படியே போயிட்டுருக்கோம். செகண்ட் ஹாஃபில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி ஸ்டார்ட் ஆகுது. உண்மையாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் ஹாஃபில் தான் ஒரு பாட்டு வருது. அப்புறம் படம் முடிஞ்ச பிறகு உண்மையாக இந்த வடக்கன்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே பிழைப்பு தேடி வந்திருக்கக்கூடிய அந்த தோழர்கள், தட் மீன்ஸ் கூலி தொழிலாளர்கள், அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குது, நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடல் வரிகள் வந்து கடைசி ஒரு பாட்டாக வருது. ஸோ இந்த அளவில் இந்த படம் வந்து ரொம்ப ஈர்த்திருக்கு, மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது, ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி கூலி வேலை தேடி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த வடக்கன்ஸுக்கும் நமக்கும் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக அந்த ஒரு இறப்பை காமிச்சு, அந்த வடக்கன் இறந்த பிறகு தமிழர்கள் அவங்களுக்கு ஆற்றக்கூடிய அந்த இறுதி சடங்கு மரியாதை, அதான் சொல்லுவல, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்கிறது தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வு மறுபடியும் நம்மக்கிட்ட இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுதான் நம்மளுடைய ஒரு பெருமிதம், அதை தான் நம்ம பண்ணணும் அப்படின்றதையும் அழகாக ஒரு பாடமாக முடிச்சிருக்கிறாரு பாஸ்கர் சக்தி. இதில் நடுவில் வந்து அவர் பகுத்தறிவாளர் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு சான்று அப்படின்னா, ஒரு சின்ன சான்று வச்சுருந்தார், நிறைய வச்சுருக்கிறாரு. அதில் எனக்கு டப்புன்னு ஞாபகத்துக்கு வருது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் தான் கதாநாயகன் ஊதாரியா அப்படி சுற்றிக்கிட்டு இருப்பார் இல்லையா. அப்போது அந்த வடக்கன் இறந்துருவார். அப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து தன்னோட ஊருக்கு போகிறதுக்காக பேங்க்லேருந்து பணமெல்லாம் ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ சம்திங் எடுத்து, குழந்தைக்கு தேவையான விளையாட்டு பொருளெல்லாம் எடுத்து ஒரு பேக்கில் வாங்கி எடுத்துகிட்டு வருவார். திடீர்னு சாவி மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் வாடகை கூடி இருக்கிற அந்த கதாநாயகனுடைய ஒய்ஃப் கிட்ட, அக்கா இந்த பேக்கை வச்சுக்கோங்க நான் போயிட்டு வரேன்னு போனவர் தான் அதோட இறந்துருவார். அதுக்குள்ளே இந்த சம்பவம் நடக்கிறதுக்குள்ளே சம்பவம் நடந்து அவரை அடக்கமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போயிருக்க அந்த அக்கா பேக்கு கொடுத்துட்டு போனாங்களே, இந்த இறந்துட்டவரோட மனைவி அந்த குடும்பமெல்லாம் வருவாங்க. இப்படி விட்டுட்டு போயிட்டாரே, இனிமேல் நமக்கு யார், ஏதோ காசு கூட பேங்க்லேருந்து இருக்குது நான் கொடுக்குறேன்னு சொன்னாரே, அதை பற்றி டீட்டெயில் கேட்பாங்க இவங்ககிட்ட. அப்போ கதாநாயகருடைய மனைவி சொல்லுவாங்க, போய் பேக்கு தேடி பார்ப்பாங்க, நம்மக்கிட்ட கொடுத்தானே அந்த பேக் எங்கே அப்படின்னு பார்த்தா இருக்காது. உடனே சந்தேகம் கணவர் மேலே தான், அதாவது கதாநாயகன் மேலே தான். ஏன்னா குடிமகனவர், அவர் தான் ஏதோ பண்ணிட்டு இருப்பார். அப்போ போயிட்டு அப்படி இப்படின்னு கேட்பாங்க, செய்வாங்க, எவ்வளோ திட்டி பார்ப்பாங்க, இது பண்ணி பார்ப்பாங்க. அவர் நான் எடுக்கலைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்புறம் அந்த அவங்க அப்பாவை வர வச்சு இந்த கதாநாயகனை கூப்பிட்டு போய் சாமிக்கிட்ட போயிட்டு நிற்க வச்சு சூடம் ஏற்றி, அதாவது கற்பூரம் ஏற்றி, கற்பூரத்து மேலே சத்தியம் வச்சு சொல்லி, சாமி மேலே சத்தியம் வச்சு சொல்லி, நீ எடுத்தியா எடுக்கலையா அப்படின்னு. அவர் பொசுக்குன்னு சத்தியம் வச்சுட்டு நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இவனை நம்ப முடியாது, இவன் பயங்கரமான பித்தலாட்டக்காரன், இவன் இப்படி சொன்னால் இவன் கண்டிப்பாக உண்மையை சொல்லிடுவான் அப்படின்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு 7 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கும். அப்போது ஆனால் அந்த ஹீரோயின் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகிட்டு இவ்வளோ வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்குது, இருந்தாலும் நமக்கு உருவாகுன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன், இப்போது என் வயிற்று மேலே வச்சு சொல்லு, நம்ம பிள்ளைய மேலே எதிர்காலத்தில் வரக்கூடிய நம்ம பிள்ளைய மேலே வச்சு சொல்லு, நீ எடுத்தியா இல்லையா அப்படின்ட்டு. அப்பவும் அவன் சொல்லிடுவான், சத்தியமாக நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சத்தியம் வச்சுட்டாங்க, நம்ம ஊரில் சத்தியம்னா அது மீறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் சாமி மேலே சத்தியம், புள்ள மேலே சத்தியம் அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக 100க்கு 1000% உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் அது பொய்யாக்கிச்சு இந்த படத்தில் ஒரு சீன். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அந்த அந்த வடக்கன் இறந்துட்டவங்களோட குடும்பம்லாம் வந்து முடிச்சு அவங்க கிளம்புற நேரத்துக்கு வந்து அந்த காசு இல்லாமல் கிடைக்காம, அந்த பையும் கிடைக்காம தவிச்சுக்கிட்டு ஒருத்தர் அப்படியே முழிச்சிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து அந்த வடக்கனோட குழந்தை இருக்கும்.
அந்த குழந்தை சென்டிமெண்ட்டாக இவன் கூட அட்டாச் ஆகிடும் கதாநாயகனோட. அப்போ அந்த குழந்தை மூலிமா அப்படியே ஒரு சீன் கிரியேட் ஆகிட்டு அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டு கடைசியில் அந்த இவங்க கிளம்புற நேரத்துக்கு அந்த பையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவான். அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃபை ஃபோன் பண்ணி சொல்லுவாள், நான் அந்த மாதிரி உண்டாயிருக்கேங்க அப்படின்னு சொல்லுவான். ஒரு ஆச்சரியமாயிடும். அவனுக்குள்ளே ஒரு மனமாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சுது. அந்த நேரத்தில் தான் நான் உண்டாயிருக்கேங்க, நமக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லுவாள். குழந்தை உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாள். அப்போது மனமாற்றம் ஆகிடுவான். இப்படி ஒன்று ஒன்றா நடக்கிறதுக்குள்ள அவன் ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுவான். அப்போ தான் வந்து அந்த பையன் வந்து பரண மேலே எடுத்து திருடி ஒலிக்கி வச்சுருப்பான். அதை எடுத்துன்னு வந்து கொடுப்பான். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போது அந்த சத்தியம் குழந்தை மேலேயே வயிற்று மேலேயே வச்சு சத்தியம் பண்ணிட்டான் அப்படின்னாக்கா, அப்போ அந்த குழந்தை உருவாகி இருக்கக்கூடாது. அந்த சத்தியம் உண்மை, கடவுள்ன்றது ஒன்று இருக்குது அப்படின்னா அது உண்மை அப்படின்றதாக்கா அந்த குழந்தை உருவாகி இருக்கக்கூடாது. ஆனால் சத்தியமாக வச்சுட்டாரு, அப்பவும் மீறி அந்த குழந்தை வந்திருக்குன்னா அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாதுங்க. அதாவது இயற்கை, அது நேச்சர் தான் இங்கே பவர் அப்படிங்கிறத ரொம்ப பகுத்தறிவாளியாக இயக்குனர் பாஸ்கர் சக்தி வந்து வச்சுருக்கிறதா நான் பார்க்குறேன் இந்த சீனை. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. நீங்கள் போயிட்டு நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு. பாருங்கள், ஆகச்சிறந்த சூப்பரான ஒரு படம். சமீப காலமாக தமிழ் சினிமாவை பற்றி நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, தமிழ் சினிமாவில் இப்போ வரக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து படங்கள் அல்ல, பாடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நம்மளுடைய முதலமைச்சர் கூட சொல்லியிருக்கிறாரு. எத்தனையோ பெரியவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. முன்மாதிரிகளாக இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி உண்மை சம்பவங்கள் சமூகத்துக்கு தேவையானவை, சமூக நல்லிணக்கத்துக்கு தேவையானது, சமத்துவத்துக்கு தேவையானதை அத்தனையுமே நம்மக்கிட்ட தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்படி பாருங்களேன், இப்போது தலித்திய சினிமாக்கள் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கும் இந்த எல்லாமே உரிமை, சொந்தம், எந்த வாய்ப்பாக இருந்தாலும் சரி, கல்வி, வேலை வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் சரி, இந்த நிலமாக இருந்தாலும் சரி, வளமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சமமாக கிடைக்கணும். கூடவே சுயமரியாதையிலிருந்து, பதவிகளிலிருந்து, அரசியல் செல்வாக்கிலிருந்து எல்லாமே அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் அந்த தலித் எழுச்சி படங்கள் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுற சமயத்தில் தான் இந்த படமும் வருது. இந்த படமும் என்ன சொல்லுதுன்னா, சமத்துவத்தை தான் போதிக்குது. அது இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, கூலிகள், அன்னாட காட்சிகள், நம்ம எல்லாரும் ஒன்று, இந்தியா முழுவதும் நம்ம எல்லாரும் ஒன்று, ஏன் உலகம் முழுவதுமே நம்ம எல்லாரும் ஒன்று. முதலாளித்துவம், தொழிலாளித்துவம், இதுக்கு நடுவில் இருக்கிற விஷயத்த நம்ம தெளிவாக பார்க்கணும். நம்மளுக்குள்ளே நாமளே அடிச்சுக்கக்கூடாது. நீ கிடையாது, நீ வேற, நான் வேறன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு தொழிலாளிகள், கூலி தொழிலாளர்கள், இவங்களை எல்லாரையும், கூலிகள் எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய, எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய ஆகச்சிறந்த ஒரு படம் தான் வடக்கன் ரயில். நீங்களும் நேரில் போய் பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அன்புடன் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். நன்றி, வணக்கம்.